Welcome all of you to SA Maybe CV Math Academy videos. In this video we are going to see chapter 1 sets relations and functions exercise 1.3 third sum. Write the values of f at minus 3, 5, 2, minus 1, 0 if f of x is equal to ஒரு function define பண்ணிருக்காங்க. ஸோ அதை பார்க்கலாம். என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா f of minus 3, f of 5, f of 2, f of minus 1 and f of 0. ஸோ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா f of x. இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். ப்ராக்கெட் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராக்கெட் இந்த மாதிரி ப்ராக்கெட் கோல் ப்ராக்கெட் இருக்கும் பொழுது அதுக்கு பக்கத்தில் ஒரு வேல்யூஸ் வைக்கிறது நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா இன்க்ளூட் பண்ணக்கூடாது. இதில் இந்த ப்ராக்கெட் வந்துச்சுன்னா அது வந்து பக்கத்தில் உள்ள வேல்யூஸும் இன்க்ளூட் பண்ணி எழுதணும். அதாவது கிட்டத்தட்ட லெஸ் தான் ஈக்குவல் டு கிரேட்டர் தான் ஈக்குவல் டு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அதை மாதிரி தான் அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா. இதே கோல் ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சொல்லிய மாதிரி நார்மலாக உள்ள கிரேட்டர் தானே லெஸ் தான் சொல்லி இந்த மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ அதை நல்லா கவனிச்சிக்கணும் இந்த இடத்துல. ஸோ சிம்பிளாக இந்த ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா இது தான், அண்ட் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா லெஸ் தான் ஈக்குவல் டு அல்லது கிரேட்டர் தான் ஈக்குவல் டு தான். ஸோ இதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் ஒன்று என்னென்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 0. ஸோ இதில் என்ன ப்ராக்கெட்னா இந்த மாதிரி உள்ளது தான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி அது ஒரு அன்டிஃபைன்டு வேல்யூ. ஸோ அதுலேருந்து 0, அதாவது 0 நீங்கள் இருக்கக்கூடாது, அதுக்கு முன்னாடி உள்ள வேல்யூஸ் -1 வரைக்கும். அப்போ -1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எந்த வேல்யூஸ்னாலும் இருக்கலாம். அதுக்கு நீங்கள் இதை தான் எடுக்கணும். தென் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 3லேருந்து கரெக்டாக 3 கூட எடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த ப்ராக்கெட் தான் கொடுத்துருக்காங்க, கோல் ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 3 எடுக்கக்கூடாது. 4லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எந்த வேல்யூஸ் பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி அப் டு போயிட்டே இருக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து வந்துச்சுன்னா அதை நீங்கள் இதை எடுத்துக்கணும். செகண்ட் ஒன் x² + 3x - 2. 0க்கும் 2க்கும் நடுவில் ஒரு வேல்யூஸ் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதில் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அது வந்து x² எடுத்துக்கணும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அதர்வைஸ் இதை தவிர்த்து மிச்சம் ஏதாவது வந்துச்சுன்னா x² - 3 எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு f of -3. ஸோ அதுக்கு x = -3 இந்த மாதிரி இருக்குது. அப்போ f of x என்னவாக இருக்கும்? நல்லடி சொல்லிட்டு நெகட்டிவ் நம்பர்ஸ் எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒன் தான், 0 மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ x² + x - 5 பார்த்தீங்கன்னா f of -3 என்னென்னு பார்த்தீங்கன்னா -3 the whole square plus -3 - 5. ஸோ கவனம் பார்த்துக்கோங்க. -3 the whole square என்னதுன்னா 9, -3 - 5 it is nothing but 9 - 3 - 5 பார்த்தீங்கன்னா 8. -3 - 5னா பெரிய நம்பர் தான், ரெண்டத்தையும் ஆட் பண்ணிவிட்டு சிம்பிள் இன்னும் அதை எடுக்கணும். ஸோ -8 தான் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா 9 - 8 1 வருது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், x = 5. ஸோ இதில் f of x எதுனா ரெண்டாவது ஒன், ஏன்னா 4க்கு மேலே உள்ள நம்பர்ஸ் தான். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா x² + 3x - 2. அப்போ f of 5 = 5 the whole square plus 3 × 5 - 2. ஸோ இது பார்த்தீங்கன்னா 25 + 15 - 2ன்னு வருது. ஸோ 25 + 15 பார்த்தீங்கன்னா 40. ஸோ 25 + 15 பார்த்தீங்கன்னா 40 - 2 = 38 வருது. ஸோ இதோட ஆன்சர் தான் 38. மூணாவது பாருங்கள், x = என்ன கொடுத்துருக்காங்க 2. ஸோ 2 எடுத்துக்காங்க. அப்போ f of x என்ன வரும்? f of x பார்த்தீங்கன்னா what is f of x? f of x இதை எடுக்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடியது ஏன்னா 2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் 2ன்னு சொல்லும்போது இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். 0, 2 அதுவும் கோல் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 நீங்கள் வந்து இந்த செட்டுக்கு சொல்லி எடுக்கக்கூடாது, x² சொல்லி எடுக்கக்கூடாது. அது ஏன் நல்லா கவனிச்சிக்கோங்க. இது வந்து கிட்டத்தட்ட லெஸ் தான் இந்த மாதிரி தான், லெஸ் தான் கிரேட்டர் தான் சொல்லி இந்த மாதிரி தான். ஸோ அப்போ என்ன பண்ணக்கூடாது, இந்த 2ல் உள்ள வேல்யூன்னு சொல்லிட்டு இதை நீங்கள் எடுக்கக்கூடாது, அதர்வைஸாக தான் எடுக்கணும். ஸோ x² - 3 தான் எடுக்கணும். ஸோ அந்த இடத்துல நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க, நல்லா கவனமாக வந்துக்கோங்க. ஸோ அப்போ f of +2 என்பது என்ன வரும் பார்த்தீங்கன்னா +2 the whole square -3. ஸோ 4 - 3 is nothing but 1ன்னு வருது. ஸோ இது வந்து f of 2க்கு. ஃபோர்த் ஒன் பாருங்கள், f of -1 அந்த மாதிரி இருக்குதுங்க. ஸோ x = -1. இப்போ -1க்கு என்ன எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன், மைனஸ் உள்ள வேல்யூஸ் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் ஒன் தான் எடுக்கணும். ஸோ x² + x - 5 தான் எடுக்கணும். இப்போ f of x பார்த்தீங்கன்னா x² + x - 5. அப்போ பார்த்தீங்கன்னா f of -1 என்பது -1 the whole square ப்ளஸ் × -1 - 5. ஸோ மைனஸ்லாம் கவனமாக போடுங்க இந்த இடத்துல. ஸோ இது பார்த்தீங்கன்னா -1 the whole square 1 வருது, அண்டு இது -× ப்ளஸ் -1 - 5 வருது. ஸோ அப்போ 1 - 6 this is nothing but -5. ஸோ லாஸ்ட்டாக பாருங்கள், ஸோ 0 f of 0 எடுக்கணும். ஸோ f of 0 எடுக்கிறீங்கன்னா f of 0 பார்த்தீங்கன்னா 0 நீங்கள் இங்கே பார்த்தீங்க. ஸோ இந்த இடத்துல x² நம்ம 0 எடுக்கலாமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கூடாது, ஏன்னா அது கோல் ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ 0 பக்கத்தில் வைக்கிறனால நீங்கள் எடுக்கக்கூடாது. அப்புறம் 2 இருந்தாலும் 2 நீங்கள் எடுக்கக்கூடாது. அப்போ எது எடுக்கணும், அதர்வைஸ் தான் எடுக்கணும், x² - 3. ஸோ x² - 3 பார்க்கும்போது 0 the whole square -3. ஸோ 0 - 3 = -3. ஸோ எல்லாத்தோடைய வேல்யூஸ் நம்ம வந்து கண்டுபிடிச்சணும். ஸோ அவ்வளோ அந்த சம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.